வணக்கம் நேயர்களே, கல்லூரி வாசல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி. +2 படித்த மாணவர்கள் அடுத்து எந்த துறையை தேர்ந்தெடுத்து படித்தால் நல்லது, எந்த கல்லூரியில் சேரலாம், மேலும் அவர்களுடைய திறமையை வளர்த்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் என்னென்ன என்பதை கல்லூரி வாசல் நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் தினந்தோறும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய கல்லூரி வாசல் நிகழ்ச்சியில் சட்ட படிப்புகள் குறித்து நாம் பார்க்க போகிறோம். நேயர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு விளக்கங்களை பெறலாம். சார் வணக்கம் சார். லா அப்படிங்கும் போது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபீல்ட் அப்படின்னே நம்ம சொல்ல முடியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7 அரசு கல்லூரிகள்ல வந்து பிஎல் டிகிரி, இந்த 3 இயர்ஸ் பிஎல் டிகிரி வந்து கொடுக்கறாங்க. அதே மாதிரி பிஏபிஎல் டிகிரி 5 இயர்ஸ் டிகிரி கொடுக்கறாங்க. இது ரெண்டுத்துல எது வந்து பெட்டர் ஆப்ஷன் ஒருத்தங்களுக்கு? இன்னொன்னு, இந்த கோர்சஸ்ல சேர்றவங்களுக்கான எண்ணிக்கை வந்து வருடா வருடம் அதிகரித்து காணப்படுதா? இதுல மாணவர்கள் இப்ப வந்து நிறைய பேர் வந்து லா படிக்கணும்னு வந்து விருப்பப்படுறாங்க. பட் பெஸ்ட் லா ஸ்கூல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நேஷனல் லா ஸ்கூல்ஸ் வந்து 14 நேஷனல் லா ஸ்கூல்ஸ் இருக்கு. இது வந்து காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் அப்படிங்கிற அந்த டெஸ்ட்டுக்கு வந்து மாணவர்கள் விண்ணப்பித்திருந்தாங்கன்னா இந்த கிளாட் வழியா வந்து அவங்க நிறைய இந்தியாவில் இருக்க பெஸ்ட் லா ஸ்கூல்ஸ்ல படிக்கலாம். இது தவிர வந்து அவங்க வந்து அகில இந்திய அளவில் வந்து கவர்மெண்ட் லா காலேஜ் பாம்பே ரொம்ப நல்லா இருக்கும். இங்க எப்படி சென்னையில வந்து நமக்கு வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் மாதிரி பழைய காலேஜஸ் இருக்கும், அது மாதிரி இந்தியாவில் உள்ள பழைய லா காலேஜஸ்ல எல்லாத்துலயுமே வந்து 15% கோட்டா இருக்கு. அதனால நம்ம மாணவர்கள் வந்து வெளி மாநிலத்துக்கு விண்ணப்பித்து அதுல உள்ள நல்ல இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சு அது மாதிரி வரலாம். லா வந்து பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க இன்ஸ்டிடியூஷன் நல்லா இருந்து சிலபஸ் அண்ட் கரிக்குலம் வந்து ரொம்ப நல்லா இருந்தாதான் பின்னாடி வந்து அவங்க பிராக்டிஸ் பண்றதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அத வந்து நம்மளுக்கு கொடுக்கிறது இந்த நேஷனல் லா ஸ்கூல். பிகாஸ் அவங்க வந்து நிறைய நேஷனல் லா ஸ்கூல் வந்து கொலாபரேஷன் வித் ஃபாரின் யூனிவர்சிட்டிஸோட வச்சிருக்காங்க. இப்ப வந்து இன்டர்நேஷனல் லா வந்து ரொம்ப நல்லா வந்து போயிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு வந்து நம்ம இந்தியால இருந்து ஒரு ட்ரேடு காண்டியோ இல்ல வேற ஒரு ஜாபு காண்டியோ வேற ஒரு கண்ட்ரில நம்ம ஆர்டர் எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து கான்ட்ராக்ட் லா அப்படின்னு வரும். இப்ப அந்த கண்ட்ரி வந்து நமக்கு ஒரு ஸ்டிபுலேட்டட் டைம் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ப்ராஜெக்ட், ஒரு சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட் 1 இயர்ல முடிக்கணும்னா 1 இயர் முடிச்சு கொடுக்கணும். 1 இயர் முடிக்கலன்னா பெனால்டி கிளாஸ் இருக்கும். அந்த பெனால்டி கிளாஸ் அவாய்ட் பண்றதுக்காண்டி இந்த கார்பரேட் கம்பெனிஸ்லாம் என்ன செய்வாங்க, இந்த லாயரை வச்சு டெய்லி பேசிஸ்ல வீக்லி பேசிஸ்ல இந்த ப்ராஜெக்ட் என்ன ப்ரோக்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம், அவங்க சைடுல இருந்து என்ன கம்யூனிகேஷன் வந்துட்டு இருக்கு, டாக்குமெண்டேஷன் வந்து ரெடி பண்ணுவாங்க. இந்த கான்ட்ராக்ட் லாங்கிறது வந்து உங்களுக்கு ஸ்பெஷலைசேஷன் மாதிரி வருமா? இது போஸ்ட் இதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷலைசேஷன் தான். பட் இந்த லால வந்து நீங்க ஃபண்டமெண்டலா இப்ப நேஷனல் லா ஸ்கூல்ல எல்லாமே சொல்லிருக்காங்க. பட் இந்த கண்ட்ரியோட லாவும் அந்த கண்ட்ரி லாவும் கான்ட்ராக்ட்ல வந்து என்ன டிஃபர் ஆகுது, ஏன்னா அந்த டிஃபரிங் அந்த எந்த பாராமீட்டரை எப்படி ப்ரொடெக்ட் பண்றது, நாளைக்கு அவங்க லீகல் சூட்னு இப்ப போக மாட்டாங்க. பட் அப்படியே போனாங்கன்னா நம்ம எந்த மாதிரி வந்து நம்ம சேஃப் கார்ட் பண்ணிக்கணும். இந்த கம்பெனி பெனால்டி வந்து நார்மலி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க கொடுத்த $1 மில்லியன் நீங்க எங்களுக்கு முடிச்சு கொடுக்காதனால எங்களுக்கு வந்து $10 மில்லியன் லாஸ், அந்த லாஸ்க்கு வந்து நீங்க தான் காம்பன்சேட் பண்ணணும், நீங்க அதனால 3 times ஆஃப் த ஆர்டர் வேல்யூ கொடுங்க அப்படின்னு பெனால்டி கிளாஸ்ல போட்டுருப்பாங்க. அந்த பெனால்டி கிளாஸ் அவாய்ட் பண்றதுக்காண்டி இந்த 2-3 டீம் உள்ள லாயர்ஸ் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்டேஷன் கொடுக்கணுமோ இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ற ஒரு துறை வந்து கான்ட்ராக்ட் லா. நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம் சார். ஒரு நேயர் காத்திருக்கிறார், சென்னையிலிருந்து எழிலரசி காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் எழிலரசி, உங்களோட கேள்வி என்ன சார்? குட் ஈவினிங் மேம், நான் வந்து சென்னை எண்ணூர்ல இருந்து பேசுறேன். நான் நிறைய நாள் உங்களுக்கு ட்ரை பண்ண மேம், கிடைக்கல. சோ கொஸ்டின் ப்ளீஸ். நான் வந்து பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதாவும் அலைன்ட் என்சைன்ஸ் கோர்ஸ் எடுக்கலாம்னு இருக்கேன். ஆப்ஷன்ஸா? ஓகே, அதுக்கு நான் எங்க கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும்னு எனக்கு தெரியல மேம். கொஞ்சம் அந்த டீடைல்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நிச்சயமா எழிலரசி. வந்து நீங்க பேசிக்கலி வந்து இந்த ட்ரெடிஷனல் மெடிசனுக்கு இனிமேல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரும். +2 ரிசல்ட்ஸ் வந்த உடனே வரும். கவர்மெண்ட் லா காலேஜ், கவர்மெண்ட் ஆயுர்வேதிக் காலேஜுக்கு வந்து உங்களுக்கு வந்து அண்ணா நகர்ல இருக்கு. அதுல வந்து உங்களுக்கு சித்த மருத்துவம் மற்ற இதுக்கு வந்து ஆயுர்வேதா இதுக்கெல்லாம் வந்து தனி அப்ளிகேஷன் உண்டு. பிஏஎம்எஸ் வந்து அவங்க இனிமேல் அப்ளிகேஷன் வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க. அப்புறம் இப்ப நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி கான்ட்ராக்ட் லா, இந்த மாதிரி நிறைய வந்து ஸ்பேஸ் லா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து சேட்டலைட் வந்து நம்ம எவ்வளவு வந்து நம்ம ஸ்பேஸ்ல எந்தெந்த கண்ட்ரிக்கு எவ்வளவு என்ன பண்ணணும், ஸ்பேஸை எப்படி பொல்யூட் பண்ணாம ஸ்பேஸ் வந்து நம்ம அந்த நார்ம்ஸ் என்ன ஃபுல்ஃபில் பண்ணும். அதுல வந்து இப்ப ஒரு சேட்டலைட் எல்லாரும் அனுப்புறாங்கன்னா அந்த சேட்டலைட் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு, இந்த பீரியட் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி எல்லாம் வந்து அவங்க வந்து அந்த வேஸ்ட் இதெல்லாம் எப்படி இது பண்ணணும், இதுக்கெல்லாமே வந்து தனியா லா இருக்கு. இப்படிலாம் லா இருக்குங்கிறது நமக்கு நிறைய தெரியாது. நாங்க வந்து 2 விஷுவலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் பூந்தமல்லி பிளைண்ட் ஸ்கூல்ல இருந்து நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் அட்வான்ஸ் லீகல் ஸ்டடிஸ் கொச்சின்ல வந்து கிளாட் எழுதி தமிழ் மீடியத்துல வெறும் 724 மார்க் வாங்கின மாணவர்கள் 2 பேருமே அவுட்ஸ்டாண்டிங் ஒரு அரியர்ஸ் இல்லாம 8.5 கிரேட் வாங்கி ஒருத்தர் முடிச்சு யூனிவர்சிட்டி ஆஃப் அயர்லாண்ட்ல மாஸ்டர்ஸ் இன் டிசபிலிட்டி ஸ்டடிஸ் கிடைச்சது. பட் அவனுக்கு வந்து வசதி இல்லாத காரணத்தினால அவன் வந்து இந்தியன் லா இன்ஸ்டிடியூட் டெல்லியில படிக்கிறாரு. இப்ப வந்து PhD பண்ண போறாரு. இன்னொரு பையன் தேர்ட் இயர் வந்து ராம்குமார் வந்து அவர் நேஷனல் லா ஸ்கூல் ஆஃப் இந்தியன் யூனிவர்சிட்டி பெங்களூர்ல அவருக்கு இன்டர்ன்ஷிப் கொடுக்குறாங்க. பட் படிக்கிறது என்யூலஸ். இவங்க 2 பேருமே ஒரு விஷயம் விஷுவலி இம்பேர்ட். ஆமா, 2 பேருமே வந்து பார்வை திறன் வந்து கொஞ்சம் குறைபாடு உள்ளவர்கள். பட் இன்னைக்கு வந்து அவங்க எல்லாத்துலயும் சாதிக்கிறாங்க. அவங்க எல்லாம் தமிழ் மீடியம் மார்க் வாங்கல அப்படின்னு நம்ம இவங்க நெக்லெக்ட் பண்ணி அவங்களை ஒதுக்கி வச்சிருந்தோம்னா இன்னைக்கு அவங்க சக்சஸ் ஸ்டோரியா இருக்க முடியாது.
அதனால திறமை எல்லா இடத்துலயும் இருக்கு, மாணவர்கள் ட்ரை பண்ணணும். மதுரையிலிருந்து ரமணன் காத்திருக்கிறார், பேசலாம். ரமணன் வணக்கம். ரமணன், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. மேம், நான் இப்ப வந்து பிகாம் டிகிரி கம்ப்ளீட் பண்ணி 2008ல முடிச்சேன். 2008ல முடிச்சு அப்புறம் எஸ்காம் வந்து டிஸ்கன்டினியூ பண்ணியாச்சு. ஓகே. இப்ப வந்து எனக்கு வந்து இப்ப ஏதாவது லா காலேஜ்ல தமிழ்நாட்டுல எனக்கு லா காலேஜ்ல ஏதாவது கிடைக்குமா மேம்? தெரிஞ்சுக்கலாம். இல்ல, தமிழ்நாட்டுல நீங்க வந்து முடிச்சுட்டு படிக்கலாம். இப்ப நீங்க டிஸ்கன்டினியூ இருந்தாலும் நீங்க வந்து விண்ணப்பித்து இந்த பேசிக்கலி வந்து உங்களுக்கு வந்து பார்ட் டைம் லாலாம் வந்து உங்களுக்கு இந்த ஏஜ் லிமிட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால இருக்கும். ஆமா சார், பிகாஸ் இவர் 2008லயே முடிச்சிருக்கேங்கிற மாதிரி இல்ல முடிச்சிருந்தாலும் இப்ப நீங்க இப்ப லால வந்து இப்ப பேசிக்கலி என்னன்னா பிகாம் முடிச்சு நீங்க லா போடலாம், பிஎஸ்டபிள்யூ சோசியல் ஒர்க் முடிச்சும் போகலாம், பிகாம் முடிச்சும் போகலாம், பிஏ ஆனர்ஸ் முடிச்சும் போகலாம். இது வந்து நீங்க அவங்க பேசிக்கலி வந்து அவங்களுக்கு லேட்டரல் வந்து அவங்க வெரிஃபை பண்ண சொல்லுங்க. லா காலேஜஸ்ல வெரிஃபை பண்ணிட்டு இன்கேஸ் அவைலபிலிட்டி இருந்தா அவர் போய் படிக்கலாம். சோ இப்ப பிஏபிஎல் அந்த क्वेश्चन கேட்ட மாதிரி பிஏபிஎல் பெஸ்டா இல்லனா அந்த இல்ல அது ஸ்டூடெண்டோட இன்ட்ரெஸ்ட பொறுத்து எந்த ஏரியால ஸ்பெஷலைஸ் பண்ண போறாங்க. இப்ப உதாரணத்துக்கு வந்து நான் வந்து கம்பெனி சைடு தான் நான் லா பண்ண போறேன்னா பிகாம் வித் லா போலாம், பிபிஏ வித் லா போலாம். இல்ல நான் பேசிக்கலி என்னோடது வந்து மோர் ஆஃப் ஆர்குமெண்ட் கிரிமினல் இந்த சைட்ல நான் வரேன், என்னோட டிராஃப்டிங் இதெல்லாம் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் வந்து பிஏ லா வந்து போலாம். அவங்களுக்கு அவங்களோட என்ன ஏரியா சூட் ஆகுதோ அந்த பேசிக்கலி இது வந்து ஆப்ஷன் வைஸ் போறதுங்கிறத விட என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டா பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க எந்த லா கொடுத்தாலும் நீங்க படிக்கலாம். இப்ப நீங்க இன்ஸ்டிடியூஷன் வந்து இப்ப நீங்க நேஷனல் லா ஸ்கூல் ஆஃப் இந்தியா யூனிவர்சிட்டியில இந்த ஃபார்மேட்ல தான் கொடுக்குறாங்க, பிகாம் லா கொடுக்கல அப்படின்னா அதுக்காண்டி நம்ம நேஷனல் லா ஸ்கூல்ல வந்து விட்டுட்டு போக முடியாது. அதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படிங்கிறதுனால. ரெண்டாவது வந்து இப்ப நீங்க இந்த லா போஸ்ட் கிராஜுவேஷன் ஸ்பெஷலைசேஷன் வந்து இப்ப நிறைய வந்திருக்கு. இப்ப சைபர் ஃபாரன்சிக் கிரைம் வந்து நிறைய இருக்கு. சைபர் லா பத்தி நீங்க ஸ்பெஷலைஸ் பண்ணி படிக்கலாம். அந்த சைபர் லால வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து நிறைய வந்து இப்ப யாரையாவது பத்தி ஒருத்தங்க தவறான இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு பேஸ்புக்லயே வேற எதுலயாவது ஒரு காமன் சோசியல் மீடியா சைட்ல போட்டாங்கன்னா அவங்க மேல என்ன மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு செல்ஃப் ப்ரொடெக்ஷன் எடுத்து அவங்க வந்து இது பண்ணணுங்கிறதுக்கு வந்து நிறைய இப்ப இருக்கிற காலகட்டத்தில் அது ரொம்ப முக்கியமான ஏரியா. அந்த ஏரியாவும் வந்து நீங்க ஸ்பெஷலைசேஷன் வந்து நீங்க பண்ணலாம். இது தவிர வந்து உங்களுக்கு வந்து லேபர் லா வந்து தனியா இருக்கு, அதுவும் நீங்க வந்து சூப்பர் ஸ்பெஷலைசேஷன் வந்து பண்ணலாம். இன்னொன்னு வந்து செபி லான்னு ஒண்ணு இருக்கு, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் பியூரோ ஆஃப் இந்தியா வந்து நம்ம ஒன்றும் நிறைய விஷயம் அந்த செபி லா பத்தி நம்ம பேசலாம் சார். புதுவையிலிருந்து பன்னீர்செல்வம் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் பன்னீர்செல்வம், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கங்க. வணக்கம். இந்த பிஏவும் எம்ஏவும் கரஸ்பாண்டன்ஸ் படிச்சவங்க ஓகே லா காலேஜ்ல வந்து சேர்றதுக்கான எலிஜிபிலிட்டி உண்டுங்களா? தமிழ்நாட்டுல உண்டுங்களா இல்ல பெங்களூர்ல ஒரு காலேஜ் அந்த எலிஜிபிலிட்டி உண்டுன்றாங்களே? ஓகே, தெரிஞ்சுக்கலாம் பன்னீர்செல்வம். ஆக்சுவலா இந்த பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து கம்பல்சரியா வந்து நீங்க இந்த இதுல வந்து படிக்கிறவங்க, அதாவது பேசிக்கலி ஓபன் ஸ்கூல், ஓபன் யூனிவர்சிட்டி இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறவங்களுக்கு வந்து நிறைய வந்து ப்ரையாரிட்டிஸ் வந்து கொடுக்கறது இல்ல. பிகாஸ் அந்த பார் கவுன்சில் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்கிறதுனால வந்து மெயின் ஸ்ட்ரீம்ல படிக்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பட் சில ஸ்டேட்ஸ்ல சில கல்லூரிகள் இதெல்லாம் வந்து அவங்க வயலேட் பண்றாங்க. பட் அப்படி வயலேட் பண்ணும்போது நீங்க இந்த முக்கியமா வந்து இந்த மெடிக்கல், லா, ஆர்கிடெக்சர்லாம் வந்து உங்களுக்கு வந்து படிச்சு முடிச்சோன்னா ஒரு நம்பர் கொடுப்பாங்க. இந்த நம்பர் இருந்தா தான் நீங்க பார் கவுன்சில்ல நீங்க போய் நீங்க டிகிரி சர்டிபிகேட் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து கோர்ட்லயோ வந்து இதுல நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ண முடியும். இந்த காமனா வந்து பிராக்டிஸ் பண்ணும்போது இந்த இஷ்யூஸ் இருக்கான்னு வந்து கிளாரிட்டி இல்லாமலே நீங்க போய் சேர வேண்டாம். அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து அந்த நம்பர் வாங்குறதுக்கு வந்து இந்த கோர்சஸ்க்கு எலிஜிபிலிட்டி நீங்க இருக்கீங்களா அப்படிங்கறத பார் கவுன்சில் ஆஃப் இந்தியால நீங்க ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் போட்டு கேட்டுக்கலாம். எனக்கு இந்த மாதிரி வந்து இது ப்ரொவிஷன்ஸ் இருக்கா? நிறைய பேர் வந்து நம்மளா ஒரு அசம்ஷன்ல இருப்போம் இதுக்கெல்லாம் ப்ரொவிஷன் இல்ல அப்படின்ட்டு. பட் நீங்க தகவல் உரிமை பெறும் சட்டம்ல போட்டீங்கன்னா அவங்க உடனே உங்களுக்கு வந்து வெறும் 10 rupeesல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்க அதை கேட்டுட்டு ப்ரொசீட் பண்றதுனா பண்ணலாம். ஏன்னா அத்தாரிட்டிஸ் வந்து நீங்க அதை கிளியரா கிளாரிபிகேஷன் பண்ணா அவங்க வெப்சைட்லயே வந்து கொடுத்துருக்காங்க, இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, அதுல போய் நீங்க செக் பண்ணிக்கோங்க. கரூரில் இருந்து தர்மலிங்கம் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். தர்மலிங்கம் வணக்கம், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. சார் வணக்கம், கரூர் மாவட்டத்துல பேசுறேன் சார். சொல்லுங்க தர்மலிங்கம், சொல்லுங்க சார். பையன் வந்து கான்ஸ்டன்ட் ஒரு கோர்ஸ் வருதுன்னு தேசிய சட்டப்பள்ளிங்கிறதுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுது கிளாட் எக்ஸாம் சொல்லி கிளாட் காமன் லா அட்மிஷன் டெஸ்ட். ஆமா சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க தர்மலிங்கம். சார் அது டீச்சர் எப்படிங்க தமிழ்நாட்டு மட்டும் தான் காலேஜ் கிடைக்குங்களா, பிரைவேட் காலேஜுக்கு வரலாங்களா, எப்படி என்னன்னு கேட்கலாம். கிளாட்ங்கிறது வந்து காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் வந்து நேஷனல் லா ஸ்கூல்ஸ் 14 நேஷனல் லா ஸ்கூல்ஸ் இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு ஒரு 8 நேஷனல் லா ஸ்கூல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். மீதி வந்து ஒரு 7 நேஷனல் லா ஸ்கூல்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப இது இருக்காது. அதனால நீங்க அந்த தமிழகத்துல வந்து ஸ்ரீரங்கத்துல வந்து நேஷனல் லா ஸ்கூல்ஸ் இருக்கு. பட் இது இன்னும் அப்கமிங் இன்ஸ்டிடியூஷனா தான் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து பெங்களூர் அளவுக்கோ மற்ற இன்ஸ்டிடியூஷன் அளவுக்கோ கொச்சின் அளவுக்கோ ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்க அவ்வளவு கிடையாது. அதனால நீங்க நேஷனல் லா ஸ்கூல் முதல்ல டாப்ல 8 இருந்தா நீங்க அதை கன்சிடர் பண்ணலாம். இல்லைன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி கவர்மெண்ட் லா காலேஜ் பாம்பே,
அதர் லொகேஷன்ஸ்ல உள்ள காலேஜஸ்க்கு வந்து அதர் ஸ்டேட்ல உள்ள பெஸ்ட் காலேஜஸ்க்கு நீங்க வந்து அங்க வந்து அப்ளை பண்ணலாம். இங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்திருக்கு சென்னையில வந்து, அதுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணா அதுக்கு தனியா விண்ணப்பிக்கணும். சிதம்பரத்திலிருந்து சுகன்யா காத்திருக்கிறார், பேசலாம். வணக்கம் சுகன்யா, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. ஹலோ சுகன்யா வணக்கம். வணக்கம். நான் இப்ப சிதம்பரத்துல இருந்து பேசுறேன். இப்ப சொல்லுங்க. பாண்டிச்சேரியில பிஎல் படிச்சா வேல்யூவா? கவர்மெண்ட் லா காலேஜ்ல நீங்க தாராளமா அப்ரூவ்ட் இருக்கா, கல்லூரி வந்து பார் கவுன்சில் அப்ரூவல் இருக்காங்கிறத செக் பண்ணிட்டு போய் ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி மருத்துவம், லா, ஆர்கிடெக்சர்லாம் வந்து நீங்க வந்து அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து அப்ரூவல் இல்லாம நீங்க போனீங்கன்னா நீங்க படிச்சு முடிச்ச உடனே நம்பர் இல்ல, அந்த இன்ஸ்டிடியூஷன் அப்ரூவல் இல்லைன்னா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பார் கவுன்சில் இருந்து நம்பர் வாங்க முடியாது. அந்த நம்பர் இல்லைன்னா நீங்க பிராக்டிஸ் பண்ண முடியாது. அதனால நிறைய இஷ்யூஸ் இருக்கிறதுனால இது சேர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட் பேரண்ட்ஸ் வந்து நீங்க ஆப்ஷன் பண்றது வந்து பெட்டரா இருக்கும். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க நேஷனல் லா ஸ்கூல்ஸ்ல சேர்றது வந்து ரொம்ப நல்ல விஷயம், பிகாஸ் ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூட். அதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் எப்படி இருக்கும்? சோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கும்? அவர் முதல்ல கேட்ட நேர் மாதிரி தான் வந்து நேஷனல் லா ஸ்கூல் ஆஃப் பேசிக்கலி வந்து இதெல்லாம் 14 நேஷனல் லா ஸ்கூலுக்கு காமன் லா அட்மிஷன் டெஸ்ட்னு எழுதணும். இந்த கிளாட்டுக்கு வந்து நீங்க வந்து உங்க சப்ஜெக்ட்ல இருந்து எதுவுமே கேட்க மாட்டாங்க. இங்கிலீஷ் அண்ட் வந்து உங்களுக்கு வெர்பல் எபிலிட்டி, அப்புறம் லீகல் ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங், குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி இதுல தான் கேட்பாங்க. இந்த லா வந்து கிளாட்டுக்கு வந்து மோரல்லஸ் எல்லா இன்ஸ்டிடியூஷனுமே இதே ஃபார்மேட்ல தான் இருக்கும். அதுல லீகல் இதுல வந்து ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஆர்மி ஆபீசர் பார்டர்ல போயிட்டு இருக்காரு, சம்படி கிராசிங் த ரோட், மெட் வித் அன் ஆக்சிடென்ட், இந்த பர்சன் இறந்துட்டாருன்னா அந்த ஆர்மி ஆபீசரை பனிஷ் பண்ணணுமா பனிஷ் பண்ண கூடாதான்னு கேட்பாங்க. அதுல வந்து நீங்க வந்து இல்ல அவர் நேஷனுக்கு சேவ் பண்றதுக்காண்டி ஒரு எமர்ஜென்சிக்காண்டி போயிட்டு இருக்காரு, அதனால யூ வாஸ் இன் ஹரி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆர்குமெண்ட் பண்ணலாம். இல்ல என்னதான் இருந்தாலும் ஒரு ஹியூமன் வேல்யூ வந்து உயிர் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி உங்க லீகல் திங்கிங் எப்படி நீங்க அந்த இடத்துல திங்க் பண்றீங்க, சிச்சுவேஷன் கொடுத்து உங்களை நீங்க எப்படி பண்றீங்கன்னு கேட்பாங்க. அந்த சிச்சுவேஷனோட தான் வந்து உங்களோட அவுட்கம் வரும். அதை வச்சுதான் வந்து அந்த அட்மிஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த எல்லா ஃபேக்டுமே ஈவன் இங்கிலீஷ் மற்ற எதுவுமே வந்து நீங்க லாஜிக்கல் ரீசனிங் இதெல்லாம் வந்து கரெக்டா இருக்கணும். அதுல இருந்தா தான் நீங்க கிளாட் எழுதி பாஸ் பண்ணீங்கன்னா இதுக்கு வந்து நேஷனல் லா இந்தியாவில் இருக்கிற நேஷனல் லா ஸ்கூல் கியூசாட் கொச்சின் யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவங்களும் லா ஆஃபர் பண்றாங்க, அங்கேயும் நீங்க போகலாம். நேஷனல் லா யூனிவர்சிட்டி டெல்லி இருக்கு, அதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன், அங்கேயும் நீங்க அப்ளை பண்ணலாம். சென்னையிலிருந்து மதன் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். மதன் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன மதன்? சொல்லுங்க. ஹலோ சார், நான் மதன் பேசுறேன் சார். சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க, தொடர்ந்து பேசலாம் மதன். சார், இப்போ வந்து லா படிச்சா ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரி முடிச்சுதான் படிக்க முடியுமா, இல்ல ஸ்ட்ரைட்டா படிக்கலாமா சார்? அப்ப வந்து கவர்மெண்ட் லா காலேஜ்ல படிச்சா வேல்யூ இருக்கா இல்லையா சார்? இது கலந்து படிச்சா என்ன கலந்து படிச்சா கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சா வேல்யூ இருக்கா இல்லையா சார் தமிழ்நாட்டுல? கவர்மெண்ட் பேசிக்கலி வந்து 5 இயர் இன்டெகிரேட்டட் லா வந்து உங்களுக்கு இருக்குங்க. அது நீங்க வந்து தமிழ்நாட்டில் டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில வந்து நீங்க விண்ணப்பங்கள் வந்து ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, அதுல நீங்க விண்ணப்பிக்கலாம். அண்ட் இதுல வந்து 5 இயர் இன்டெகிரேட்டட் லா வந்து ரொம்ப நல்லது. நீங்க டிகிரி முடிச்சுட்டு போறீங்க அப்படின்னா வந்து அந்த லீகல் இதுல நீங்க அந்த என்வாயன்மெண்ட்ல இருக்கும்போது உங்களுக்கு அது ரொம்ப நல்லா வந்தது இருக்கும். அப்படி இல்லைன்னா இப்ப நிறைய அதர் ஸ்டேட் லா ஸ்கூல்ஸும் வந்து கால் ஃபார் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் லா இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஃபீஸ் ரொம்ப கம்மி. அண்ட் நீங்க போய் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு வந்து இப்ப கவர்மெண்ட் லா காலேஜ் பாம்பேலாம் இந்தியாவில் ஒன் ஆஃப் த வெரி ஓல்டஸ்ட் காலேஜ், 1855ல இருந்து இருக்கு. டாக்டர் அம்பேத்கர், ஃபாலி நரிமன், நானி பல்கிவாலா எல்லா பெரிய ஜுடிஷியரியில இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ல தான் வந்து படிச்சாங்க. இதுக்கெல்லாம் நீங்க தனியா வந்து உங்க +2 மதிப்பெண்கள் வச்சு தான் எடுப்பாங்க, தனியா நீங்க வந்து விண்ணப்பிக்கணும். ரவிச்சந்திரன் காத்திருக்கிறார், சென்னையில இருந்து, அவரிடம் பேசலாம். ரவிச்சந்திரன் வணக்கம். ரவிச்சந்திரன், ஹலோ, ரவிச்சந்திரன் பேசுறேன் சார். சொல்லுங்க. மேடம், இங்க வந்து எங்க பொண்ணு CLAT காமன் லா அட்மிஷன் டெஸ்ட்டுக்காக அப்ளை பண்ணிருக்கு. ஓகே. அது வந்து கிளாட் எக்ஸாமுக்கு வந்து இப்ப முன்னாடி ஆன்லைன் கிடையாது, இப்ப ஆன்லைன் எக்ஸாம். ஓகே. அதனால ஆன்லைன் எக்ஸாம் இப்ப இந்த முறை ரொம்ப டஃபா இருக்குமா? ஸ்டேட் கோட்டாவில கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? தெரிஞ்சுக்கலாம் ரவிச்சந்திரன். இப்ப நீங்க கவர்மெண்ட் லா காலேஜ் வந்து நீங்க ஆன்லைன் வந்து அவங்க எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடி அவங்களோட இணையதளத்திலேயே வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து இந்த டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறது சாம்பிள் டெஸ்ட் பேப்பர் வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல அப்லோட் பண்ணுவாங்க. அந்த ஆன்லைன்ல நீங்க போய் பிராக்டிஸ் எடுத்துக்கலாம். அதை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து இந்த ஆன்லைன் தேர்வுக்கு முன்னாடி எப்படி இருக்குங்கிறத நீங்க பாத்துக்கலாம். இது ஒண்ணு. நிறைய பேர் வந்து இந்த கிளாட் எழுதுனதுக்கு அப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கு. சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எந்த லா ஸ்கூல்ல நான் எப்படி போடணும், எப்படி ஆப் பண்ணுங்கிறது தெரியாது. அது நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா எங்களோட இணையதளம் www.indiacollegefinder.org கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நாங்க அது கொடுக்க முடியும். தேர்ட் வந்து இது ஆன்லைன்னா டஃபா இருக்கும், ஆஃப்லைனா டஃபா இருக்கும் அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது. கொஸ்டின்ஸ் வந்து பேசிக்கலி எல்லாத்துலயுமே வந்து ஒரு ஈஸி, மீடியம், டஃப் அப்படின்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. எல்லாருக்குமே அதே ஃப்ளோ தான் இருக்கும். கொஸ்டின்ஸ் வந்து ரேண்டமா தான் வந்துட்டு இருக்கும். அதனால நீங்க அது கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ஆன்லைன்ல வந்து இட் இஸ் மோர் சேஃபர். ஏன்னா ஆஃப்லைன்ல வந்து நம்ம கோடிங் ஷீட்ல எரர் பண்ணுவோம். 25 தூக்கி நம்ம 26, 27 மார்க் பண்ணா பின்னாடி வரதெல்லாம் தப்பாயிடும். இதை வந்து அந்த தப்பை நீங்க எலிமினேட் பண்றது ஆன்லைன்ல வந்து உங்களுக்கு நிறைய ரூம் இருக்கு.
ரெண்டாவது அங்க கோடிங் ஷீட்ல ஒரு தடவை மார்க் பண்ணீங்கன்னா பென் மட்டும் தான் அலௌடு, பென்சில் நாட் அலௌடுங்கிறப்ப நம்ம ரீகரெக்ட் பண்ண முடியாது. ஆன்லைன்ல இதெல்லாம் வந்து அட்வான்டேஜ். அதனால நீங்க தாராளமா வந்து தைரியமா போய் எழுத சொல்லுங்க. விழுப்புரத்திலிருந்து சந்துரு காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் சந்துரு, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. சந்துரு வணக்கம். வணக்கம் மேடம். உங்களோட கேள்வி என்ன சந்துரு, பதிவு செய்யுங்க. நான் 12th எக்ஸாம் எழுதிக்கிறேன் மேடம். ஓகே, அதுதான் 12th எக்ஸாம் எழுதிக்கிறேன். இப்போ 12th முடிச்ச உடனே லா காலேஜ்ல சேர முடியுமா? தெரிஞ்சுக்கலாம் சந்துரு, கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 12th எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் வந்தோடனே உங்களுக்கு வந்து விண்ணப்பங்கள் வந்து கொடுக்கப்படும். அகில இந்திய உள்ள எக்ஸாமினேஷன் மட்டும்தான் காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் வந்து பிளஸ் டூக்கு முன்னாடியே அப்ளிகேஷன் கொடுத்து முடிச்சிட்டாங்க. அது வந்து போன மாசம் வரைக்கும் இருந்தது, உங்களுக்கு கொஞ்சம் ஏப்ரல் வரைக்கும் கூட அப்ளிகேஷன் இருந்தது. அதை நீங்க விண்ணப்பிக்கலைன்னா வந்து இப்போ வந்து அதனோட வாய்ப்புகள் நீங்க தவற விட்டீங்க. அதனால மற்ற ஸ்டேட்ல உள்ள நான் முதல்ல சொன்ன மாதிரி லா ஸ்கூல்ஸ்க்கு வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இங்க வந்து பேசிக்கலி நீங்க இன்னைக்கு லால வந்து நிறைய இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இமிகிரேஷன் லான்னு இருக்கு. இப்போ இந்தியால இருந்து ஒருத்தவங்க வெளியே போறாங்க, அந்த கண்ட்ரியோட நார்ம் என்ன, எவ்வளவு நாள் அவர் இருக்கணும், அங்க என்ன வேலை பார்க்கணும், என்ன லாஸ் வந்து அங்க வயலேட் பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து இன்னைக்கு இன்டர்நேஷனலி வந்து நிறைய வந்து இமிகிரேஷன்லாம் வந்து உங்க பாஸ்போர்ட் எத்தனை தடவை ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா எதனால நம்ம திருப்பி எப்படி அப்பீல் பண்ணணும், என்ன மாதிரி என்ன ரீசன்ல வந்து இவங்களை வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய லால வந்து வெரைட்டி ஆஃப் இது வந்து உங்களுக்கு போயிட்டு இருக்கு. அதனால இது மாதிரி மற்ற ஏரியாஸ் இருக்கிறதுனால நீங்க படிச்சுட்டு ஸ்பெஷாலிட்டிக்கு வந்து கூட நல்ல லா ஸ்கூல்ஸ்க்கு வந்து போகலாம். நாமக்கல்லில் இருந்து சிந்து காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சிந்து வணக்கம். சிந்து, உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. மேம் குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங், சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இயர் 2013 இருந்து 14 நான் ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் மேம். ஆக்சுவலி 2013-14 ஓகே. இப்போ செகண்ட் இயர் வந்து சில ப்ராப்ளம் வந்து டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் செகண்ட் இயர்க்கு ரீ அட்மிஷன் இந்த இயர் போட முடியுமா மேம்? அந்த கொஞ்சம் அது நீங்க டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி அவங்கள்ட்ட தான் கேட்கணும். உங்க இன்ஸ்டிடியூஷன் நீங்க எங்க அட்டாச்சோ என்ன ரீசன்னால நீங்க டிஸ்கண்டினியூ பண்ணீங்க, அதை டிஸ்கண்டினியூ பண்ணதுக்கு வந்து வேலிட் ரீசன் நீங்க கொடுத்து இது பண்ணி நீங்க அவங்களை கன்வின்ஸ் பண்ணீங்கன்னா அவங்க வந்து அந்த செகண்ட் இயர் உங்களை கன்டினியூ பண்றதுக்கு வந்து அலோ பண்ணுவாங்க. ஆல்ரெடி ஒன் இயர் முடிச்சிட்டீங்கன்னா வந்து ஒன்னும் மேக்ஸிமம் வந்து ஒன்னும் இஷ்யூ இருக்காது. நீங்க இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க அப்ரோச் பண்ணி கேளுங்க. ஆப்ஷன்ஸ் வந்து டெஃபினட்டா வந்து இருக்கும். ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு சிலர் வந்து 1 இயர் வந்து என்னால ஒரு தவிர்க்க முடியாத சூழல்னால வந்து நான் கரெக்டா பேசிக்கலி என்னால கன்டினியூ பண்ண முடியலன்னா அவங்க வந்து 1 இயர் அலோ பண்ணுவாங்க. இப்ப நீங்க நிறைய லாஸ் பத்தி சொல்லிருந்தீங்க சார், கான்ட்ராக்ட் லா, லேபர், சைபர் லா, இப்ப சொல்லிருந்தீங்க இமிகிரேஷன், இந்த மாதிரி வேற என்ன விதமான ஸ்பெஷலைசேஷன்ஸ்லாம் இருக்கு? நிறைய உங்களுக்கு லால வந்து இப்ப பேசிக்கலி வந்து இன்டர்நேஷனல் லா இருக்கு. ஒரு கம்பெனி வந்து இந்த இன்னொரு கண்ட்ரில வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் என்ன பண்ணும், அதுக்கு தனியா இருக்கு. அப்புறம் வந்து செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் பியூரோ ஆஃப் இந்தியா செபி அப்படிங்கறது வந்து இப்ப ஒரு கம்பெனி வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்க என்ன லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணணும், அதுக்கு தனியா லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நீ ஹியூமன் ரைட்ஸ் லா இருக்கு. அவங்க நிறைய வந்து ஆக்டிவிட்டி ஓரியன்டா பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து என்வரன்மெண்டல் லா இருப்பாங்க. அவங்க வந்து பேசிக்கலி வந்து என்னென்ன என்வரன்மெண்டல் வந்து சுற்றுச்சூழல் வந்து கெடாத வரைக்கும் என்னமா இருக்குங்கிறது வந்து கவர்மெண்ட் மேலேயே வந்து அவங்க நிறைய வந்து கேசஸ் வந்து இது பண்ணுவாங்க. அண்ட் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு லால வந்து வெரைட்டி ஆஃப் நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டாம். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் லா அப்படின்னா வெட்டு, குத்து, கொலை, இல்ல ப்ராப்பர்ட்டி தகராறு, இதுக்கு மட்டும் தான் நம்ம வந்து லா நினைக்கிறோம். பட் லால ஸ்பெஷலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ரூம்ஸ் இருக்கு, நிறைய வந்து மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெல்லையிலிருந்து சுரேஷ் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சுரேஷ் வணக்கம். சுரேஷ், உங்களோட கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் சார். நான் வந்து பிஇ கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். ஓகே. இப்போ நான் பிஎல் 3 இயர்ஸ் கோர்ஸ் பண்ணலாம்னு இருக்கேன் சார். இல்ல நீங்க அது படிக்கவே வேண்டாம். நீங்க பிஇ முடிச்சிருந்தீங்க, எம்பிபிஎஸ் முடிச்சிருந்தீங்க, அதே மாதிரி எம்பிஏ முடிச்சிருந்தீங்கன்னா ஐஐடி கரக்பூர்ல வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லான்னு இருக்கு. உதாரணத்துக்கு வந்து ஒரு இன்ஜினியர் வந்து ஒரு ப்ராடக்ட் பண்றாரு, அந்த ப்ராடக்ட் வந்து மத்தவங்க காப்பி அடிக்க கூடாது, அதுக்கு என்ன இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லா அப்படிங்கிறது வந்து ஐஐடி கரக்பூர்ல இருக்கு. ஐஐடியில லா சொல்லி தராங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. நீங்க திருப்பி போய் நீங்க பிஎல் சேர்ந்து இதெல்லாம் போக வேண்டியதில்லை. இப்போ ஒரு பேஸ்புக்கும் வாட்ஸ்அப்பும் இந்த மாதிரி சோசியல் மீடியா வந்து ரெண்டு மெர்ஜ் ஆகுது அப்படின்னா என்னென்ன இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி வந்து திருப்பி இந்த வாங்குற கம்பெனியோட ப்ராடக்ட் வந்து இன்னொருத்தவங்க போய் இதே டீம் போய் இன்னொன்னு ஆப்ஷூட் பண்ணக்கூடாது. அது மாதிரி பண்ணாம இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி ரைட்ஸ் வந்து அவங்க கான்ட்ராக்ட் வந்து அவங்கள்ட்ட போட்டு அவங்களுக்கு அதுக்காண்டி எவ்வளவு பணம் கொடுக்கணும், இதுதான் இந்த இன்டெலெக்சுவல். நீங்க கண்டுபிடிச்சதை மத்தவங்க வந்து காப்பி அடிக்காமல் உங்களுக்கு அந்த தனி உரிமை வாங்குறதுக்கானது வந்து நீங்க இது வந்து பண்ணலாம். அது மாதிரி பேட்டன்ட் லா இருக்கு. பேட்டன்ட் ஃபைலிங் எப்படி பண்ணணும், பேட்டன்ட் வந்து என்ன மாதிரி பண்ணணும், நிறைய ஏரியாஸ் அவென்யூஸ் நிறைய இருக்கு. போஸ்ட் பிஇ, போஸ்ட் எம்பிபிஎஸ், போஸ்ட் எம்பிஏ நீங்க டைரக்டா ஐஐடி கரக்பூர்ல படிக்கலாம். நீங்க பிஎல் போய் சேர வேண்டியது இல்ல. தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், தனி தேர்வு எழுதி போகணும். நிச்சயமா சார். இன்னைக்கு நிறைய விஷயங்கள், யாருக்குமே தெரியாத நிறைய விஷயங்கள் சொல்லுங்க. ஈவன் லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட இவ்வளவு அவங்களுக்கு ரூம்ஸ் இருக்குன்னு தெரியுமா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். முக்கியமா இப்ப நீங்க சொன்ன இந்த பேட்டன்ட் லா, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லா, இதெல்லாம் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டடியா இருக்கும். சட்ட பாடம் குறித்து நிறைய தகவல்கள் நம்மளுடைய நேயர்களோட பகிர்ந்து கொண்டீங்க. தேங்க்ஸ். நன்றி.
நேயர்களே, இத்துடன் இன்றைய கல்லூரி வாசல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தொலைக்காட்சியில்.